வணக்கம் நண்பா. உங்ககிட்ட ஒரு நேர்மையான கேள்வி கேட்கலாமா? நீங்க காலையில கண்ணு திறந்த உடனே என்ன பண்றீங்க? சரியா யோசிச்சு பாருங்க. அலாரம் ஆஃப் பண்றீங்களா? இல்ல போன் எடுத்துட்டு ரீல்ஸ், மெசேஜ், நியூஸ் பார்த்துட்டு படுக்கையிலேயே கிடக்குறீங்களா? அல்லது ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு பதட்டமா ஆபீஸ்க்கு ஓட ஆரம்பிக்கிறீங்களா? நண்பர்களே, இதுல எந்த பதிலும் தப்பில்லை. ஆனா ஒரு பெரிய உண்மை என்னன்னா, நீங்க காலையில எழுந்த உடனே செய்யற அந்த முதல் 10 நிமிஷங்கள் தான் உங்க நாள் முழுவதையும் தீர்மானிக்குது. ஆம், அதுதான் உங்க மனநிலை, உங்க உடல் எனர்ஜி, உங்க முடிவுகள், இன்னும் கூட உங்க வாழ்க்கை எந்த திசையில போகுது என்பதையும் முடிவு பண்ணுது. ஆனா நம்மில் பெரும்பாலான மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? காலையில எழுந்த உடனே நம்ம வாழ்க்கையை நாம கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா நம்ம வாழ்க்கைய போன், டென்ஷன், அவசரம் இதுக்கெல்லாம் ஒப்படைச்சிடுறோம். அதனாலதான் காலையில எழுந்ததும் சோர்வு, எந்த வேலையையும் செய்ய மனசு இல்லாம இருக்குது. மனசுல ஒரு குழப்பம், உடம்புல ஒரு சுமை. நான் நல்லா தூங்கினேன்னு தோணலையே ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க. இது தூக்க பிரச்சனை இல்ல நண்பர்களே, இது காலையில நீங்க ஆரம்பிக்கிற முறையோட பிரச்சனை. நம்ம முன்னோர்கள், நம்ம முனிவர்கள், முக்கியமா சாணக்கியர் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு மனிதன் வெற்றி அடையணும்னா அவன் காலையை வெல்லணும். அதாவது காலையில எழுந்த அந்த முதல் நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துறாங்களோ அவங்களாலதான் வாழ்க்கையும் சரியாக கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறது சாதாரண மார்னிங் ஹேபிட்ஸ் இல்ல, சாணக்கியரின் 12 சக்தி வாய்ந்த காலை விதிகள். இந்த 12 விஷயங்களும் நீங்க தூங்கி எழுந்த உடனே பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்பு மாறும், உங்க மனசு மாறும், முக்கியமா உங்க வாழ்க்கை முழுக்க மாற ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை பெரிய பெரிய முடிவுகளால மட்டும் மாறாது, சின்ன சின்ன தினசரி பழக்கங்களால தான் மாறும். நீங்க காலையில என்ன பண்றீங்கன்னு பார்த்தா உங்க வாழ்க்கை எங்க போகுது என்று சொல்லிடலாம். காலையில போன் எடுத்தா கவனம் சிதறும், அவசரமா ஓடினா நாள் முழுக்க பதட்டம், சோர்வா இருந்தா செயல்திறன் குறையும். ஆனா காலையில சரியான பழக்கம் இருந்தா உங்க நாள் முழுக்க உங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த வீடியோல நான் சொல்ல போற அந்த 12 விதிகளில் நீங்க எல்லாத்தையும் பின்பற்றணும்னு அவசியம் இல்ல. ஒரு 4 அல்லது 5 விதிகளாவது தொடர்ந்து 21 நாட்கள் பண்ணி பாருங்க. நீங்களே சொல்வீங்க, என்னோட லைஃப் செம்மையா மாறுதுன்னு. உங்க உடம்பு லேசா இருக்கும், மனசுல தெளிவு வரும், வேலையில போக்கஸ் அதிகரிக்கும், முக்கியமா உங்களுக்கு உங்கள் மேல ஒரு நம்பிக்கை வரும். நண்பர்களே, இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல, இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மார்னிங் ரீசெட் பட்டன். அதனால இந்த வீடியோவை சாதாரணமா பார்க்காதீங்க, கவனமா கேளுங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ நோட் பண்ணுங்க, அதையும் விட முக்கியமா அப்ளை பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களோட வாழ்க்கையை மாற உதவுங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டுங்க. அப்பதான் இப்படி வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அப்படின்னா நீங்க ரெடியா? தூங்கி எழுந்த உடனே செய்ய வேண்டிய சாணக்கியரின் 12 ரகசிய விதிகள் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்று இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விதி 1, எழுந்த உடனே உன் சிந்தனையை கட்டுப்படுத்து. நண்பா நண்பிகளே, நீங்க காலையில கண்ணு திறந்த உடனே உங்க மனசுல முதல் வர்ற எண்ணம் என்ன? இன்னைக்கு எவ்வளவு வேலை, அடடா இன்னும் கொஞ்சம் தூங்கலாமே, இன்னைக்கு மீட்டிங் டென்ஷன், இப்படிதானே இருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய தவறு. நீங்க நாளை தொடங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, உங்க எண்ணங்களோட கட்டுப்பாட்டில தான். சாணக்கியர் ஒரு ஆழமான விஷயம் சொல்றார். காலை நேர சிந்தனை நாள் முழுவதையும் வடிவமைக்கும். அதாவது நீங்க எழுந்த உடனே நெகட்டிவா யோசிச்சீங்கன்னா அந்த நாள் முழுக்க அதே எனர்ஜி தான் உங்க வாழ்க்கையில ஓடும். ஆனா நீங்க பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நாள் முழுக்க அதே மாதிரி மாறிடும். நண்பர்களே, இங்க ஒரு சின்ன ரகசியம் இருக்கு. நம்ம மூளை காலையில எழுந்த உடனே ஒரு வெற்று பலகை மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் அந்த நாள் முழுக்க ஓடும் ஸ்கிரிப்ட். அதனாலதான் காலையில எழுந்த உடனே நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்க சிந்தனையை நீங்களே தேர்வு பண்ணணும். எப்படி? கண்ணை திறந்த உடனே 3 சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நாள், நான் என்னால முடியும், நான் முன்னேற போறேன். இது சாதாரணமா தோணலாம், ஆனா இதோட பவர் ரொம்ப அதிகம். ஏன்னா இது உங்க மூளைக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குது, உங்க சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணுது, உங்க ஆக்ஷன்ஸை பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு தள்ளுது. நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு நாள் காலையில நல்ல மூட்ல இருந்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் ஸ்மூத்தா போகும். அதே மாதிரி காலையிலேயே டென்ஷனா இருந்தீங்கன்னா,
சின்ன விஷயமும் பெரிய பிரச்சனையா தோணும். பிரச்சனை வெளியில இல்ல நண்பர்களே, அது நம்ம ஆரம்பிக்கிற மனநிலையில தான் இருக்கு. அதனால இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. எழுந்த உடனே போன் பார்க்க மாட்டேன், நெகட்டிவா யோசிக்க மாட்டேன். நான் என் நாளை பாசிட்டிவா ஆரம்பிப்பேன். என் சிந்தனையை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். நினைவில் வைங்க, நாளை வெல்லணும்னா முதல்ல உங்க சிந்தனையை வெல்லணும். இதுதான் சாணக்கியரின் முதல் விதி. எழுந்த உடனே உன் மனசை நீ ஆளு, அப்புறம் வாழ்க்கையே உன் கட்டுப்பாட்டுக்கு வரும். விதி 2, உடலை மெதுவாக எழுப்பு. நண்பா நண்பிகளே, காலையில அலாரம் அடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு எழுந்து நிக்கிறீங்களா? அல்லது உடனே பாத்ரூம்க்கு ஓடுறீங்களா? இது நம்மள பல பேர் செய்யற ஒரு பெரிய தவறு. உடம்பு இன்னும் தூக்க நிலையில இருக்கும்போது அதை திடீர்னு வேலைக்கு தள்ளுறோம். சாணக்கியர் சொல்லுறாரு, அவசரம் என்பது அறிவில்லாதவரின் செயலாகும். அதாவது அவசரமா ஆரம்பிக்கிற நாள் சரியான முடிவுகளை தராது. நண்பர்களே, நீங்க ராத்திரி 6-7 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது உங்க உடம்போட அனைத்து செயல்களும் ஸ்லோ மோட்ல இருக்கும். இதயம் மெதுவா துடிக்கும், இரத்த ஓட்டம் நிதானமா இருக்கும், மூளை ஓய்வு நிலையில இருக்கும். அந்த நேரத்துல டக்குன்னு எழுந்து நின்னீங்கன்னா உங்க உடம்புக்கு அது ஒரு ஷாக் மாதிரி இருக்கும். அதனாலதான் சில பேருக்கு தலை சுற்றல், உடல் பலவீனம், சோர்வு, ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் வருது. ஆனா இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா. காலையில எழுந்த உடனே நிக்காதீங்க. 2 நிமிஷம் படுக்கையிலேயே இருங்க. பிறகு மெதுவா பக்கத்துக்கு திரும்புங்க. கைகளை வைத்து நிதானமா உட்காருங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க. இந்த சின்ன ப்ராசஸ் என்ன செய்யும் தெரியுமா? உங்க இதயத்துக்கு நேரம் கொடுக்கும், இரத்த ஓட்டம் பேலன்ஸ் ஆகும், மூளை முழுசா விழிக்கும், உடம்பு ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலைக்கு ரெடி ஆகும். நண்பர்களே, நீங்க நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்றதான் உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும் என்பதை தீர்மானிக்குது. அவசரமா ஆரம்பிச்ச நாள் அவசரமா தான் போகும். அமைதியா ஆரம்பிச்ச நாள் அமைதியா தான் போகும். அதனால இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. அலாரம் அடிச்ச உடனே குதிக்க மாட்டேன். உடம்ப திடீர்னு ப்ரெஷர் பண்ண மாட்டேன். நான் என் உடம்புக்கு மதிப்பு கொடுப்பேன். மெதுவா அமைதியா என் நாளை ஆரம்பிப்பேன். நினைவில் வைங்க நண்பர்களே, உடம்பை கவனிக்காதவன் வெற்றியை நீண்ட காலம் தக்க வைக்க முடியாது. இதுதான் சாணக்கியரின் 2வது விதி. உடம்பை அவசரப்படுத்தாதே, அதை புரிஞ்சுக்கிட்டு நாளை ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை பேலன்ஸ்டா மாறும். விதி 3, காலையில தண்ணீரால் உடலை சுத்தப்படுத்து. நண்பா நண்பிகளே, நீங்க காலையில எழுந்த உடனே முதல்ல என்ன குடிப்பீங்க? காஃபியா, டீயா? இது நம்மள நிறைய பேரோட பழக்கம். ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க உடம்புக்கு காலையில தேவையானது காஃபி இல்ல, தண்ணீர். சாணக்கியர் சொல்றாரு, உடலை சுத்தமாக வைத்தவன் சிந்தனையையும் சுத்தமாக வைத்திருப்பான். அதாவது உடம்பு சுத்தமா இருந்தாதான் மனசும் தெளிவா வேலை செய்யும். நண்பர்களே, நீங்க ராத்திரி முழுக்க தூங்கும் போது உங்க உடம்பு என்ன பண்ணுது தெரியுமா? அது உங்களை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும். நச்சு பொருட்களை வெளியேற்ற தயாரா இருக்கும். ஆனா அந்த நச்சுகளை வெளியே அனுப்பணும்னா ஒரு ட்ரிகர் தேவை. அதுதான் காலையில குடிக்கிற தண்ணி. நீங்க காலையில எழுந்த உடனே 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சீங்கன்னா உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளியேறும், செரிமானம் சரியாகும், மலச்சிக்கல் குறையும், தோல் பளபளப்பா இருக்கும், உடம்பு லேசா இருக்கும். நண்பர்களே, காபி குடிச்சா டெம்பரரி எனர்ஜி வரும், ஆனா தண்ணி குடிச்சா ரியல் எனர்ஜி வரும். முக்கியமா நின்னுகிட்டு தண்ணி குடிக்காதீங்க, உட்கார்ந்து மெதுவா குடிங்க. ஏன்னா அது உங்க செரிமான மண்டலத்தை ரிலாக்ஸ் பண்ணும், உடம்பு சரியா அப்சார்ப் பண்ணும். இப்போ ஒரு கேள்வி, நீங்க தினமும் காபி குடிக்காம இருந்தா முடியாதுன்னு தோணுதா? அதுக்கு காரணம் நீங்க உடம்புக்கு தேவையானதை கொடுக்கல. அது பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுச்சு. அதை மாத்தணும்னா காலையில முதல் குடி தண்ணீர் தான் இருக்கணும். இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. எழுந்த உடனே டீ/காஃபி வேண்டாம். உடம்பை நெக்லெக்ட் பண்ண மாட்டேன். நான் என் உடம்பை சுத்தப்படுத்துவேன். நான் நாளை தண்ணீரோட ஆரம்பிப்பேன். நினைவில் வைங்க, உடம்பு சுத்தமா இருந்தா மனம் தெளிவா இருக்கும். மனம் தெளிவா இருந்தா வாழ்க்கை சரியான பாதையில் போகும். இதுதான் சாணக்கியரின் 3வது விதி. காலையில தண்ணீரால் உடலை சுத்தப்படுத்து, அப்புறம் உன் வாழ்க்கை தானாக சீராகும். விதி 4, காலையில போன் தொடாத. நண்பா நண்பிகளே, ஒரு உண்மையை நேரா சொல்லட்டுமா? நம்மள நிறைய பேர் காலையில கண்ணு திறந்த உடனே முதல்ல பார்க்கிறது சூரியன் இல்ல, மொபைல் ஸ்கிரீன். அது வாட்ஸ்அப் ஆகலாம், இன்ஸ்டாகிராம் ஆகலாம், யூடியூப் ஆகலாம். ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மனசை மத்தவங்கிட்ட ஒப்படைச்சுடுறீங்க. சாணக்கியர் சொல்லுறாரு, மனதை கட்டுப்படுத்தாதவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது. அதாவது காலையில உங்க மனசு யாரோட கண்ட்ரோல்ல போயிட்டா உங்க நாள் முழுக்கவும் அதுதான் உங்களை இழுத்து செல்லும். நண்பர்களே, நீங்க காலையில எழுந்த உடனே போன் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்?
மற்றவங்களோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணுவீங்க. நெகட்டிவ் நியூஸ் பார்த்து டென்ஷன் ஆகுவீங்க. அன்னெசரி தாட்ஸ் மூளையில நிரம்பும். அதாவது உங்க நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். ஆனா நீங்க 30 நிமிஷம் போன தொடாம இருந்தீங்கன்னா உங்க மனசு கால்மா இருக்கும், உங்க சிந்தனை கிளியரா இருக்கும், உங்க நாள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். நண்பர்களே, காலையில முதல் 30 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட ஃபவுண்டேஷன் மாதிரி. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா நாள் முழுக்க ஸ்டேபிளா இருக்கும். அதனால நோ ஃபோன் ஜோன் கிரியேட் பண்ணுங்க. எழுந்த உடனே போன் எடுக்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க மூச்சை கவனிங்க. ஒரு நல்ல தாட் நினைச்சுக்கோங்க, இல்ல அமைதியா உட்காருங்க. இது உங்க மைண்டுக்கு ஒரு பவர்ஃபுல் ஸ்டார்ட். இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. எழுந்த உடனே போன் பார்க்க மாட்டேன். என் மனதை டிஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேன். நான் என் மைண்டை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். என் நாளை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். நினைவில் வைங்க நண்பர்களே, நாளை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தான் உங்க வாழ்க்கை எங்க போகுது என்பதை தீர்மானிக்கும். இதுதான் சாணக்கியரின் 4வது விதி. காலையில போன் தொட்டா நாள் ஒன்னு நடத்தும். போன் தொட்டே இல்லைன்னா நீ நாளை நடத்துவ. விதி 5, அமைதியாக சில நிமிடங்கள் உன்னோடு நீ இருப்பது. நண்பா, நண்பிகளே, நீங்க காலையில எழுந்த உடனே உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவசரம், சத்தம், ஓட்டம், இதுதானே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாளை ஆரம்பிக்கிற முதல் சில நிமிஷங்கள்ல நீங்க உங்களோட பேசவே இல்லை. சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. தன்னை அறிந்தவன் தான் உலகத்தை ஆளுவான். அதாவது நீங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கைய சரியா நடத்த முடியாது. நண்பர்களே, நம்ம மனசு ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உருவாக்கும். ஆனா அவையெல்லாம் குழப்பமா இருக்கும். அதனாலதான் நம்ம முடிவுகள் கிளியரா இருக்காது. நம்ம வாழ்க்கை டைரக்ஷன் இல்லாம போயிடும். இதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இருக்கு. காலையில 5 நிமிஷம் அமைதியா உங்களோட நீங்க உட்காருங்க. எதுவும் செய்யாதீங்க, பேசாதீங்க, போன் பார்க்காதீங்க, யாரையும் நினைக்காதீங்க. சும்மா உங்க மூச்சை கவனிங்க. உங்க மனசு என்ன நினைக்குது என்று அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 5 நிமிஷம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை குறைக்கும். உங்க சிந்தனையை கிளியர் பண்ணும். உங்க எமோஷன்ஸ் பேலன்ஸ் ஆகும். நாள் முழுக்க காமா இருக்க உதவும். நண்பர்களே, வெளியில இருக்கிற சத்தம் தான் நம்ம வாழ்க்கையை கெடுக்கல. நம்ம உள்ளே இருக்கிற குழப்பம் தான் கெடுக்குது. அதை சரி பண்ணணும்னா காலையில சில நிமிஷம் உங்க உள்ளம் அமைதியை உருவாக்கணும். இது மெடிடேஷன் மாதிரி பெரிய விஷயம் இல்ல. இது உங்களை நீங்க கனெக்ட் ஆகிற ஒரு நேரம். இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. காலையில அவசரமா ஓட மாட்டேன். என் மனசை இக்னோர் பண்ண மாட்டேன். நான் தினமும் 5 நிமிஷம் அமைதியா இருப்பேன். நான் என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன். நினைவில் வைங்க நண்பர்களே, உள்ளே அமைதி இருந்தா வெளியே வெற்றி தானாக வரும். இதுதான் சாணக்கியரின் 5வது விதி. காலையில சில நிமிஷம் உன்னோடு நீ இருந்தா உன் வாழ்க்கை முழுக்க உன்னோடு இருக்கும். அவ்விதி 6, காலையிலேயே இலக்கை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நண்பா, நண்பிகளே, ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறணும்னா அவன் தினமும் எதை நோக்கி போறான் என்பதை மறக்க கூடாது. அதனாலதான் சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இலக்கை மறந்த மனிதன் எப்போதும் வழி தவறுவான். நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? நம்மள பல பேர் காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? மொபைல் எடுக்கிறோம், மெசேஜ், ரீல்ஸ், நியூஸ், இதுல மூழ்கிடுறோம். அந்த சில நிமிஷங்கள்ல நம்ம மனசு முழுக்க வெளி உலகத்தால நிரம்பிடுது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க காலையில எழுந்ததும் முதல் 5 நிமிஷம் யாருக்காக செலவழிக்கிறீங்கோ அதுதான் உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தும். அதனால என்ன செய்யணும்? காலையில எழுந்த உடனே உங்க வாழ்க்கை இலக்கத்தை நினைவுபடுத்திக்கோங்க. நீங்க ஏன் வேலை செய்றீங்க? நீங்க எதை அடையணும்? இன்னைக்கு நீங்க எதுல ஒரு சின்ன முன்னேற்றம் அடைய போறீங்க? இந்த கேள்விகளை உங்க மனசுக்குள்ள கேளுங்க. சாணக்கியர் சொல்றார், தினமும் தன் நோக்கத்தை நினைவில் வைத்திருப்பவன் வெற்றியை தவிர்க்க முடியாது. நண்பர்களே, நீங்க தினமும் உங்க இலக்கத்தை நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு தானாகவே அந்த திசையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நாள் கனவா மட்டும் இருக்காது. அதை அடைய என்ன செய்யணும்னு உங்க மூளை தீர்வு தேட ஆரம்பிக்கும். இதுதான் ஃபோக்கஸ் பவர். காலையில 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்க கனவுகளை மனசுல பாக்குங்க. நீங்க வெற்றி அடைந்த மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அந்த உணர்வை உணருங்க. இது உங்க நாளை எப்படி மாற்றும் தெரியுமா? கவனம் அதிகரிக்கும், சோம்பல் குறையும், தேவையில்லாத விஷயங்கள் மீது நேரம் வீணாகாது. நண்பர்களே, ஒரு கப்பலுக்கு திசை இல்லை என்றால் அது எங்கும் சென்று அடையாது. அதே மாதிரி வாழ்க்கைக்கும் இலக்கு இல்லை என்றால் முன்னேற்றம் கிடையாது. இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. நான் தினமும் காலையில என் இலக்கத்தை நினைவுபடுத்துவேன். இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையை சாதாரணத்திலிருந்து அசாதாரணமா மாற்றும். இதுதான் சாணக்கியரின் 6வது விதி.
காலை நேரத்துல உன் இலக்கத்தை நினைவுபடுத்து, வாழ்க்கை தானாக வழிகாட்டும். விதி 7, உடலை இயக்க ஆரம்ப. நண்பா நண்பிகளே, நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? காலையில எழுந்த உடனே சில பேருக்கு உடம்பே ஒத்துழைக்காது. சோர்வு, சலிப்பு, எதையும் செய்ய மனசு இல்லாம இருக்குது. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உடம்பு இன்னும் ஸ்லீப் மோட் இருக்குது. சாணக்கியர் சொல்றாரு, செயலற்ற உடல் செயலற்ற மனதை உருவாக்கும். அதாவது உடம்பு சுறுசுறுப்பா இல்லைன்னா மனசும் சுறுசுறுப்பா இருக்காது. நண்பர்களே, நீங்க காலையில எழுந்ததும் உடம்பை இயக்காமல இருந்தீங்கன்னா இரத்த ஓட்டம் ஸ்லோவா இருக்கும். மூளை ஃபுல்லி ஆக்டிவ் ஆகாது. நாள் முழுக்க சோம்பல் இருக்கும். ஆனா நீங்க 10 நிமிஷம் உடம்பை இயக்க ஆரம்பிச்சீங்கன்னா இரத்த ஓட்டம் வேகமாகும், மூளை அலர்ட் ஆகும், உடம்புல எனர்ஜி அதிகரிக்கும். நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நீங்க பெரிய ஜிம் போகணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களே போதும். கை கால் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, மெதுவா நெக் ரொட்டேஷன் பண்ணுங்க, 5 நிமிஷம் நடையாடுங்க, அல்லது சில சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்து உங்க உடம்பை ஆன் பண்ணும். நண்பர்களே, ஒரு கார் ஸ்டார்ட் பண்ணாம நம்ம ஓட்ட முடியாத மாதிரி உடம்பை ஆக்டிவேட் பண்ணாம நாள் தொடங்கினா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் குறையும். முக்கியமா காலையில எக்ஸர்சைஸ் பண்றவங்க மன அழுத்தத்தையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா உடம்பு ஸ்ட்ராங்கா இருந்தா மனசும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. எழுந்ததும் சும்மா உட்கார மாட்டேன், சோம்பலை ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் உடம்பை இயக்க ஆரம்பிப்பேன். என் நாளை எனர்ஜியா தொடங்குவேன். நினைவில் வைங்க நண்பர்களே, உடம்பை இயக்கினவன் வாழ்க்கையையும் இயக்குவான். இதுதான் சாணக்கியரின் 7வது விதி. காலையில உடம்பை இயக்க ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை முழுக்க முன்னேற ஆரம்பிக்கும். விதி 8, கற்றுக்கொள்ள ஒரு நேரம் ஒதுக்கு. நண்பா நண்பிகளே, நீங்க காலையில எழுந்த உடனே உங்க மூளை என்ன செய்யுது தெரியுமா? அது புதிய தகவல்களை எடுத்துக்கொள்ள ரெடியாக இருக்கும். அது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லதை எடுத்துக்கொள்ள தயாரா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ரீல்ஸ் பார்க்கிறோம், நியூஸ் பார்த்து டென்ஷன் ஆகிறோம், வீண் விஷயங்களால மூளையை நிரப்புறோம். இதுதான் பெரிய தவறு. சாணக்கியர் சொல்றாரு, அறிவில் முதலீடு செய்தவன் எப்போதும் ஏழையாவதில்லை. அதாவது நீங்க சம்பாதிக்கிற பணம் ஒரு நாள் போகலாம், ஆனா நீங்க கற்றுக்கொண்ட அறிவு உங்களை வாழ்நாள் முழுக்க உயர்த்தும். நண்பர்களே, காலையில 10 நிமிஷம் கூட உங்க வளர்ச்சிக்காக ஒதுக்குங்க. ஒரு நல்ல புத்தகம் படிங்க, ஒரு பயனுள்ள வீடியோ பாருங்க, ஒரு புதிய விஷயம் கத்துக்கோங்க. இந்த சின்ன பழக்கம் உங்க சிந்தனையை மாற்றும், உங்க முடிவுகளை மேம்படுத்தும், உங்க வாழ்க்கைக்கு புதிய வாய்ப்புகளை திறக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, வெற்றி அடைந்தவங்க எல்லாருக்கும் ஒரு காமன் ஹேபிட் இருக்கு. அவங்க தினமும் கற்றுக்கொள்வாங்க. ஏன்னா உலகம் தினமும் மாறுது, அதுக்கு ஏத்த மாதிரி நாமவும் வளரணும். ஆனா கற்றுக்கொள்ளாதவன் அதே இடத்துல தான் இருக்கும். நண்பர்களே, டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் 10 நிமிஷம் கூட போதும். அந்த 10 நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையை மாற்றும் டர்னிங் பாயிண்ட் ஆகலாம். இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. காலையில வீண் விஷயங்களுக்கு நேரம் செலவிட மாட்டேன். என் மூளை யூஸ்லெஸ் தகவல்களால் நிரப்ப மாட்டேன். நான் தினமும் புதுசா கற்றுக்கொள்வேன், என் அறிவை வளர்த்துக் கொள்வேன். நினைவில் வைங்க நண்பர்களே, அறிவு வளர்ந்த இடத்துல செல்வமும் வெற்றியும் தானாக வரும். இதுதான் சாணக்கியரின் 8வது விதி. காலையில கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர ஆரம்பிக்கும். விதி 9, நாளை திட்டமிட்டு தொடங்க. நண்பா நண்பிகளே, நீங்க ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது உங்க மனசுல கிளியரா ஒரு பிளான் இருக்கா? அல்லது இன்னைக்கு என்ன வந்தாலும் பாத்துக்கலாம்னு போயிடுறீங்களா? இதுதான் நிறைய பேரோட வாழ்க்கை. ஆனா சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான உண்மை சொல்றாரு. திட்டமில்லாத செயல்கள் தோல்விக்கான ஆரம்பம். அதாவது நீங்க பிளான் இல்லாம நாளை தொடங்கினீங்கன்னா நாள் உங்களை இழுத்து செல்லும். ஆனா நீங்க பிளான் பண்ணி தொடங்கினீங்கன்னா நீங்க நாளை நடத்துவீங்க. நண்பர்களே, காலையில 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்களை எழுதுங்க. அவற்றை எந்த ஆர்டர்ல செய்யணும்னு டிசைட் பண்ணுங்க. அதுவே போதும். இதனால என்ன ஆகும் தெரியுமா? உங்க கவனம் கிளியரா இருக்கும். தேவையில்லாத வேலைகள்ல நேரம் வீணாகாது. முக்கியமான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் முடியும். நாள் முடிவில சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க, பிளான் இல்லாத நாள் முடிஞ்சா இன்னைக்கு என்ன பண்ணேனே தெரியலன்னு இருக்கும். ஆனா பிளான் பண்ணி வேலை செய்த நாள் முடிஞ்சா ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், நான் இன்னைக்கு முன்னேறினேன்னு. நண்பர்களே, பெரிய சக்சஸ் ஒரே நாள்ல வராது. தினமும் செய்யும் ஸ்மால் ப்ராக்ரஸ் தான் பெரிய வெற்றியை உருவாக்கும். அந்த ப்ராக்ரஸ் வரணும்னா தினமும் ஒரு கிளியர் பிளான் தேவை. இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. பிளான் இல்லாம நாளை தொடங்க மாட்டேன், ரேண்டமா வேலை செய்ய மாட்டேன்,
நான் தினமும் 5 நிமிஷம் திட்டமிடுவேன். முக்கியமான விஷயங்களை முன்னுரிமையா செய்வேன். நினைவில் வைங்க நண்பர்களே, நாளை திட்டமிட்டவன் வாழ்க்கையையும் திட்டமிடுவான். இதுதான் சாணக்கியரின் 9வது விதி. காலையில திட்டமிட்டு தொடங்கினா உன் நாள் மட்டுமில்ல, உன் எதிர்காலமும் சரியான பாதையில போகும். விதி 10. நன்றி உணர்வுடன் நாளை ஆரம்பி. நண்பா நண்பிகளே, நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் இவ்வளவு விஷயங்களை ஆல்ரெடி பெற்றிருக்கேன்னு. இல்ல, நம்மள பல பேர் என்ன பண்ணுவோம்? இல்லாததை நினைச்சு வருத்தப்படுவோம். இன்னும் எதை அடையணும்னு டென்ஷன் ஆகிப்போம். ஆனா சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மை சொல்றாரு. நன்றி இல்லாதவன் எதையும் அனுபவிக்க முடியாது. அதாவது, உங்ககிட்ட இருக்கிறதை மதிக்காதீங்கன்னா இன்னும் கிடைக்க போகிறதையும் சந்தோஷமா அனுபவிக்க முடியாது நண்பர்களே. காலையில எழுந்த உடனே ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. உங்க உடம்பு நன்றாக இருக்கிறது, உங்க குடும்பம் இருக்கிறது, இன்னைக்கு ஒரு புதிய நாள் கிடைத்திருக்கிறது. இந்த 3 விஷயங்களுக்கே நீங்க மனசார நன்றி சொல்லுங்க. இதுல என்ன பவர் இருக்குன்னு தெரியுமா? மன அழுத்தம் குறையும், மனசு அமைதியாகும், பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகரிக்கும், நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, எப்பவும் நன்றி சொல்லுறவங்க சின்ன விஷயத்திலேயே சந்தோஷம் கண்டுபிடிப்பாங்க. ஆனா எப்பவும் குறை சொல்லுறவங்க எவ்வளவு இருந்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்க. நண்பர்களே, சந்தோஷம் வெளியில கிடையாது, அது நம்ம மனநிலையில தான் இருக்கு. அதை மாத்திர ஈஸியஸ்ட் வே நன்றி உணர்வு. இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. நான் இல்லாததை பற்றி வருந்த மாட்டேன், நான் எப்பவும் குறை சொல்ல மாட்டேன், நான் இருக்கிறதுக்கு நன்றி சொல்வேன், நான் பாசிட்டிவா நாளை ஆரம்பிப்பேன். நினைவில் வைங்க நண்பர்களே, நன்றி சொல்ல தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை எப்பவும் நிறைவா இருக்கும். இதுதான் சாணக்கியரின் 10வது விதி. நன்றியுடன் நாளை ஆரம்பிச்சா உன் வாழ்க்கை தினமும் நிறைவாக மாறும். விதி 11. உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. நண்பா நண்பிகளே, ஒரு நாள் எப்படி போகும் தெரியுமா? அந்த நாளின் முதல் உணர்ச்சி தான் அதை தீர்மானிக்கும். காலையில எழுந்த உடனே கோபம், பதட்டம், எரிச்சல், இந்த ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா அந்த நாள் முழுக்க அதே மூட்ல தான் போகும். அதனாலதான் சாணக்கியர் சொல்றாரு, உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதவன் வாழ்க்கையை இழந்தவன். அதாவது, நம்ம லைஃபை டிஸ்ட்ராய் பண்றது வெளி பிரச்சனை இல்ல, நம்ம உள்ள இருக்கிற அன்கண்ட்ரோல்ட் எமோஷன்ஸ் தான். நண்பர்களே, காலையில எழுந்த உடனே உங்க மனசு ஒரு வெற்று காகிதம் மாதிரி இருக்கும். அதுல நீங்க என்ன எழுதுறீங்க, அதுதான் நாள் முழுக்க இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நேத்து நடந்த பிரச்சனையை நினைச்சு கோவப்படுறோம், இன்னைக்கு நடக்க போறதை நினைச்சு பயப்படுறோம். இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். அதுக்கு சொல்யூஷன் என்ன? காலையில 2 நிமிஷம் உங்க எமோஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. கோபம் வந்தா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க, பயம் வந்தா அதை அக்செப்ட் பண்ணுங்க. சும்மா இது ஒரு தாட் தான், இது கடந்து போயிடும்னு நினைச்சுக்கோங்க. இந்த சிம்பிள் அவேர்னஸ் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க மனசை கால்மா வைக்கும், அன்னெசரி ரியாக்ஷன்களை குறைக்கும், நாள் முழுக்க பேலன்ஸ்ட் மைண்ட் செட் தரும். நண்பர்களே, 1 நிமிஷ கோபம் பல நாள் டேமேஜ் பண்ணும். ஒரு கால் மைண்ட் பெரிய பிரச்சனையையும் சால்வ் பண்ணும். அதனால ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் பாஸ் பண்ண கத்துக்கோங்க. இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. காலையில நெகட்டிவ் டாட்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன், எமோஷன்ஸுக்கு அடிமையாக மாட்டேன், நான் என் உணர்ச்சிகளை கவனிப்பேன், நான் காமா நாளை ஆரம்பிப்பேன். நினைவில் வைங்க நண்பர்களே, உணர்ச்சிகளை நீ கட்டுப்படுத்தினா உன் வாழ்க்கையை யாராலும் குலைக்க முடியாது. இதுதான் சாணக்கியரின் 11வது விதி. காலையில மனதை அமைதியா வச்சுக்கிட்டா உன் நாள் முழுக்க அமைதியா இருக்கும். விதி 12. செயலால் நாளை ஆரம்பி. நண்பா நண்பிகளே, நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? நம்மள நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும், ஆனா ஆக்ஷன் எடுக்க மாட்டோம். பின்னாடி பார்க்கலாம்னு தள்ளி போடுவோம். இதுதான் வாழ்க்கை முன்னேறாம இருக்கிற பிக்கஸ்ட் ரீசன். சாணக்கியர் சொல்றாரு, செய்ய வேண்டியதை தள்ளி போடுவது தோல்வியின் ஆரம்பம். அதாவது, நீங்க யோசிப்பது மட்டும் போதாது, அதை செயலில் மாத்தணும். நண்பர்களே, காலையில எழுந்த உடனே ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுத்துட்டு நாளை ஆரம்பிங்க. அது எக்ஸர்சைஸ் ஆகலாம், ஒரு பேஜ் படிப்பது ஆகலாம், ஒரு முக்கிய வேலை ஆரம்பிப்பது ஆகலாம். சின்ன ஆக்ஷன் தான், ஆனா அதோட இம்பாக்ட் ரொம்ப பெரியது. ஏன்னா அது உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், நான் ஆக்ஷன் எடுக்கிற வேண்டான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? சோம்பல் குறையும், கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்கும், நாள் முழுக்க ப்ரொடக்டிவிட்டி உயரும். நண்பர்களே, மோட்டிவேஷன் வந்தாதான் ஆக்ஷன் எடுப்பேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆக்ஷன் எடுத்தாதான் மோட்டிவேஷன் வரும். அதனால ஃபீல் வரலன்னு வெயிட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன 5 நிமிஷம் வேலை கூட போதும்.
அது உங்க நாளை முழுக்க மாற்றும் நினைச்சு பாருங்க. ஒரு நாள் தள்ளினா அது ஒரு பழக்கமாகிடும். தினமும் தள்ளினா அது வாழ்க்கை ஆகிடும். அதனால இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுங்க. நான் தள்ளி போட மாட்டேன். நான் லேசியா இருக்க மாட்டேன். நான் உடனே ஆக்ஷன் எடுப்பேன். நான் நாளை ஸ்ட்ராங்கா ஆரம்பிப்பேன். நினைவில் வைங்க நண்பர்களே, செயல்தான் வெற்றிக்கு முதல் படி. இதுதான் சாணக்கியரின் 12வது விதி. காலையிலேயே ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டா உன் வாழ்க்கை முழுக்க முன்னேற ஆரம்பிக்கும். முடிவுரை. நண்பர்களே, இன்னைக்கு நாம் பார்த்த இந்த 12 விதிகள் சாதாரணமான ஆலோசனைகள் கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய சாணக்கியரின் சக்தி வாய்ந்த காலை ரகசியங்கள். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ஒரு நாள்ல மாறாது. ஆனா ஒரு நாள் எப்படி தொடங்குறோமோ அதுதான் வாழ்க்கையை மாற்றும். நீங்க தினமும் காலையில என்ன பண்றீங்கோ அதுதான் நீங்க நாளைக்கு என்ன ஆக போறீங்கன்னு தீர்மானிக்குது. நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? புன்னகையோட நாளை தொடங்கணும். உடம்ப சரியான முறையில எழுப்பணும். தண்ணியை குடிக்கணும். மனசை அமைதியாக வைத்துக்கணும். இலக்கத்தை நினைவுபடுத்தணும். உடலை இயக்கணும். கற்றுக்கொள்ளணும். நாளை திட்டமிடணும். நன்றி உணர்வோட இருக்கணும். உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும். உடனே ஆக்ஷன் எடுக்கணும். இந்த 12 விஷயங்களும் சேர்ந்து என்ன பண்ணும் தெரியுமா? உங்க வாழ்க்கையை ஆட்டோ பைலட் சக்சஸ் மோட்க்கு கொண்டு போகும். நண்பர்களே, நீங்க இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதை மறந்து விடுவீங்களா? அல்லது இந்த 12 விதிகளில் குறைந்தபட்சம் 3 அல்லது 4 விதிகளை நாளையிலிருந்து ஃபாலோ பண்ண போறீங்களா? நினைவில் வைங்க, சிறிய மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்ய தேவையில்லை. தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுங்க. ஒரு மாதத்துக்கு பிறகு நீங்க உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க உடம்பு மாறும். உங்க மனசு மாறும். உங்க வாழ்க்கை திசை மாறும். நண்பர்களே, வெற்றி என்பது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது தினசரி செய்யும் சிறிய நல்ல பழக்கங்களின் கூட்டுத்தொகை. அதனால நாளையிலிருந்து இல்ல, இன்றிலிருந்து ஆரம்பிங்க. இப்பதே ஒரு முடிவு எடுங்க. நான் என் காலையை மாற்றுவேன். அதனால என் வாழ்க்கையையும் மாற்றுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல பழக்கம் ஒரு வாழ்க்கையை மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தையே மாற்றும். அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இது போல உங்க வாழ்க்கையை உயர்த்தும் வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல் வீடியோல சந்திப்போம். வெற்றி நிச்சயம். நன்றி.